ஒரு சமயம் விஜயநகரத்துல இருக்கிற ஒரு பப்பன் அவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அதனால அவர் வைத்தியத்துக்காக வீட்டு செலவுக்கு இருந்த காசு எல்லாமே செலவாயிடுச்சு. வீட்ல ஒரே ஒரு மாடு தான் இருந்தது. அதை வித்து பப்பனுக்கு மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கிக்கலாம். பப்பனும் நிர்மலாவும் அதை விக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. பப்பனோட மனைவி ரொம்ப நேர்மையானவ. மார்க்கெட்டுக்கு போய் மாட்டை விக்கணும்ன்ற பேச்சு வந்ததுமே பப்பன் அவளுக்கு சொல்லி புரிய வச்சு மார்க்கெட்டுக்கு அனுப்புனாரு. இங்க பாரு, போற வழியில யார்கிட்டயும் பேசாத. வேலை முடிஞ்சதும் நேரா வீட்டுக்கு வந்துடு. வணக்கம் அத்தை. அட, இந்த அத்தை என்ன வணக்கம் சொன்னா வணக்கமே சொல்ல மாட்டாங்க. வித்தியாசமா நடந்துக்கிறாங்க. ஐயோ, இன்னைக்கு பெருசா கையில மாட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா இது ஏன் இப்படி அசைஞ்சுகிட்டு இருக்கு? அடாத புடி. தங்கம் வைரம் வைடூரியம் கிடைக்கும்னு நினைச்சோம். ஆனா கிடைச்சது இந்த ஆடு. இப்ப இந்த ஆடை எப்படி மாடா மாத்துறேன்னு பொறுத்திருந்து பாரு. நிர்மலா கையில மாடு இருந்தது. அப்புறம் மூங்கி கிட்ட அதை அடையறதுக்கான திட்டமும் இருந்தது. என்னோட மாடு என்னாச்சு? நான் கூட்டிட்டு வந்தது ஒரு மாடு. இந்த ஆடு என்னோடது கிடையாது. இந்த ஆடுதான் உங்களோட மாடு அத்தை. உங்களுக்கு தெரியாது, இங்க வீசுற காத்துலயே மந்திரம் இருக்கு. காத்து பட்டதும் மாடு ஆடாயிருச்சு. காத்துல மந்திரம் இருக்கா? என்கிட்ட இத பத்தி சொன்னதே இல்லையே. பாத்தீங்களா அத்தை என்னோட கழுதைய? இந்த மந்திர காத்தாலதான் இவனே மனுஷனா மாறினான். ஆனா இது வரைக்கும் மூளையே வளரல. என்ன இப்படி ஆயிடுச்சு? சுங்கியும் முங்கியும் எந்த மாட ஆடா மாத்தினாங்களோ இப்ப அதே ஆட கோழியா மாத்திட்டாங்க. மறுபடியும் இந்த மந்திர காசு. இது காத்தோட மந்திரம் கிடையாது. இது சுங்கி முங்கியோட கைவரிசைதான் இந்த மந்திரம். இப்போ இந்த பழைய கயிறை யாரு வாங்கிப்பாங்க? இன்னைக்கு இந்த காத்துக்கும் நம்ம மேல கோவம். நிர்மலா சொன்ன கதை எல்லாத்தையும் கேட்டுட்டு பப்பன் புரிஞ்சுக்கிட்டாரு. அதாவது 2 பேரும் சேர்ந்து மந்திர காத்துன்ற கதைய சொல்லி அவளை முட்டாளாக்கியிருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் மறுநாளே மங்களு அண்ணனோட முயல்களை கொண்டு வந்துட்டீங்களா? ஆனா இதுங்க உங்க திட்டத்தை நிறைவேற்றி வைக்குமா? பாத்துக்கோங்க, வேற எந்த பாதிப்பும் ஏற்பட்டுற கூடாது. பாத்துக்கிட்டே இரு நிர்மலா. ஆனா என்ன செய்யணும்னு ஞாபகம் இருக்குல்ல? நல்ல ஞாபகம் இருக்கு. நேத்து உட்கார்ந்த இடத்துலயே நல்ல வருமானம் கிடைச்சது. இங்க சுங்கிக்கும் முங்கிக்கும் ஒரு விஷயம் தெரியாது. அதாவது இன்னைக்கு அவங்க நல்ல வகையா மாட்டிக்க போறாங்கன்னு. அடடா, மெதுவா கண்ணா, மெதுவா. அட முயலு. ஆமா, நிர்மலா சொன்ன அடையாளத்தை வச்சு பார்க்கும்போது இவங்க 2 பேர் தான் அந்த 2 பேரா இருக்கணும். அட மாமா, இந்த முயல் எவ்வளவு அழகா இருக்கு. இத எங்க கொண்டு போறீங்க? இது முயல் கிடையாது, என் இதயத்தோட ஒரு பகுதி. உடம்பு சரியில்லைல்ல, அதனாலதான் அதை விற்க கொண்டு போறேன். நான் சொல்றது எல்லாமே இது கேக்கும். சொல்றத கேக்குமா? ஆமா ஆமா, இது என் கூட விளையாடும். நான் இதோட காதை பிடிச்சி இழுத்தா இதுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்படி இத ஒரு கையால தூக்கி இந்த மாதிரி சுத்தவும் செய்வேன். இந்த மாதிரி அப்புறம் இந்த மாதிரியும் பண்ணுவேன். அப்புறம் இந்த மாதிரி எனக்கு எப்படி எல்லாம் இஷ்டமோ அப்படி எல்லாம் பண்ணுவேன். அது சரி, இந்த முயல் இதயத்தோட ஒரு பகுதியா எப்படி இருக்க முடியும்?
இப்ப இவனுக்கும் சொல்லுங்க. இது உங்க பேச்ச கேக்கும்னு சும்மா சொன்னாலும் ஆகாது, நிரூபிச்சு காட்டுங்க. இப்பவே நிரூபிக்கிறேன். கண்ணா சீக்கு, உன்னோட அத்தை கிட்ட சொல்லு, உருளைக்கிழங்கு வறுவல், பாயாசம், அப்புறம் பூரி செஞ்சு வைக்க சொல்லு. நான் விருந்தாளிங்களை கூட்டிட்டு வரேன்னு சொல்லு. ம்ம். நிர்மலா, கதவை தர, நாங்க வந்துட்டோம். ஆ சீக்கு வந்து எல்லாத்தையும் சொன்னான். உருளைக்கிழங்கு வறுத்து பாயாசம் பூரி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். என்ன நிஜமாவா? இந்த முயல் உண்மையிலேயே புத்திசாலிதான். இந்தாங்க மாமா, இனிமேல் இந்த சீக்கு எங்களுக்கு சொந்தம். இது என் இதயத்தோட ஒரு பகுதி. இது என்னோட விலை மதிப்பு இல்லாத ஒரு பொக்கிஷம். இதையும் வச்சுக்கோங்க மாமா. முடியாதுப்பா, முடியாது. இதெல்லாம் எனக்கு பத்தாது. இது ஒரு அற்புதமான உலகத்தை சேர்ந்தது. காசுக்கு மட்டும் தட்டுப்பாடு இல்லைன்னு வச்சுக்க, நான் இதை நிச்சயமா விற்கவே மாட்டேன். நான் இத பெரிய சந்தையில கொண்டு போய் தான் விற்பேன். அப்ப இந்த முயல் சீக்குப்ப அரண்மனையில போய் ராஜா கிட்ட வித்தோனா வாழ்நாள் முழுக்க நமக்கு திருட வேண்டிய அவசியமே இருக்காது. பொற்காசுகளை வச்சு விளையாடலாம். என்ன சொல்ற? சரி, இந்தாங்க வச்சுக்கோங்க. வேண்டாம். இந்தாங்க வச்சுக்கோங்க. இதையும் வச்சுக்கோங்க. இதோ இதையும் வச்சுக்கோங்க. சரி, இன்னும் எடுச்சுங்கி. என்கிட்ட வேற எதுவும் இல்ல. இந்தாங்க, இது எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. சரி சரி, இது போதும். நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரிச்சதை இந்த முயலுக்காக தூக்கி கொடுத்துட்டீங்களே. உன்னை விட இதுக்கு மூளை அதிகம். கணக்குலனா பக்கா. காசு விஷயத்துலயும் தான். பாரு, போன காசெல்லாம் நம்ம கிட்டே எப்படி திரும்ப வருதுன்னு. சீக்கு, போய் அந்த மாமா கிட்ட சொல்லு. 10 நிமிஷத்துல எங்களோட பொற்காசுகளை அவர் கொண்டு வரலனா அப்புறம் நாங்க வருவோம். வந்து பொற்காசுகளை திருடிட்டு போயிருவோம். 10 நிமிஷம்னு சொல்லிட்டு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. அங்க சீக்குவும் வரல, பொற்காசுகளை கொண்டுகிட்டு மாமாவும் வரல. அப்பதான் அவங்களுக்கு சந்தேகம் வந்தது. அவங்க 2 பேரையும் பப்பன் முட்டாள ஆக்கியிருக்காருன்னு. மாமா, ஒழுங்கா வெளியே வாங்க. என்னப்பா ஆச்சு? ஏதாவது மறந்துட்டீங்களா? உங்களோட புத்திசாலித்தனத்தை காட்டாதீங்க. எங்களுக்கு நாங்க கொடுத்த பொற்காசுகள் இப்ப வேணும். இந்தா. இதுல கல்லுல இருக்கு. பொற்காசு தானே கொடுத்தீங்க. அப்படின்னா மந்திர காத்து பட்டதும் இப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி மந்திர காத்து ஏதாவது இருக்குமா என்ன? அட இருக்குப்பா. மந்திர காத்து பட்டதும் மாடு ஆடா மாறிச்சுல, அப்படி. அப்புறம் ஆடு கோழியா மாறிச்சு. அட, இவங்க தான் அந்த மாடு கொண்டு வந்த அத்தை. அதத்தான் இவங்க கிட்ட இருந்து நம்ம கொள்ளடிச்சோம். காவலாளிங்க ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டாங்க. அவங்கள கூப்பிடட்டுமா? நம்மள இவங்க ஏமாத்திட்டாங்க. சரி சரி, புறப்படுங்க. நாங்க கொஞ்சம் ஓய்வெடுக்கணும். நம்மளோட பொற்காசுகள். If you like this video, subscribe to our channel Murthy Media.